ஹலோ கைஸ், ஐம் மருண். மணல் மலையாக பெய்யக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டை நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது பூமியில் நமது எர்த்தில் நீர் ஆவியாகுது, பேப்பராக கன்வெர்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கிளவுடாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுடு மூலம் நீர் மலையாக நமது பூமியில் பெய்யுது. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் உள்ள எம்ஆர்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம், மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நாசா WASP-107b எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் நாசா இந்த WASP-107b இந்த எக்ஸோ பிளானட்ல மணல் மலையாக பெய்யுது அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியரில் சல்ஃபர் டை ஆக்சைடு, மீத்தேன், சிலிக்கேட், சிறிதளவு வேப்பர் போன்றவெல்லாம் இருக்குது அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்டோட டெம்பரேச்சர்னால இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கக்கூடிய சிலிக்கேட் வேப்பர் ஆகுது, ஆவியாகுது, கிளவுடாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுடில் உள்ள வேப்பர் சிலிக்கேட் குளிர்ச்சி அடையும் போது சிறிதளவு மைக்ரோஸ்கோபிக் மணல் துகளாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த கிளவுட்ல இருந்து மணல் மலையாக அந்த எக்ஸோ பிளானட்ல பெய்யுது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. வேற என்னெல்லாம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த WASP-107b இந்த எக்ஸோ பிளானட் WASP-107 ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்திலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியனிலிருந்து நமது மெர்க்குரி பிளானட் எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆர்பிட் பண்ணுதோ அதை விட 8 மடங்கு குறைவான டிஸ்டன்ஸ்ல இந்த WASP-107b இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணுது. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 5 நாட்கள் எடுத்துக்குது. இந்த எக்ஸோ பிளானட்டோட ஒரு வருடம் வெறும் 5 நாட்கள் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் நமது ஜூபிட்டர் பிளானட்டை விட பெரியது. இதெல்லாம் அந்த டேட்டாவிலும் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்டும் அதோட நட்சத்திரமும் நமது பூமியிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல நமது பூமியிலிருந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கு பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலிருந்து 200 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல எக்ஸோ பிளானட் நமது பூமியிலிருந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்க எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா, லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடு நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த WASP-107b இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 200 லைட் இயர் அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட்டை பத்தி நம்ம பார்த்தோம். ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.